கிறிஸ்துவின் நாமத்தினாலே அனைவருக்கும் வாழ்த்துக்கள். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? கவர்மெண்ட் நம்மள பத்திரமா வீட்டிலே இருக்க சொல்லியிருக்காங்க. அதை நம்ம ஒபே பண்ணணும். ஆனால் பாம் சண்டேன்றது நம்மளுக்கு ஒரு ஸ்பெஷல் டே. அதனால தான் சண்டே கிளாஸ் பிள்ளைகளாகிய நாங்கள் உங்களுக்கு ஒரு ஆன்லைன் பாம் சண்டே ஸ்பெஷல் ப்ரோக்ராம் பண்ண போகிறோம். என்னது ஆன்லைனா? நானும் வரம்பா, ரொம்ப சூப்பரா இருக்கும் போல. என்ன ப்ரோக்ராம் சீக்கிரம் சொல்லு. முன்ன மாதிரி ஃபோனை வச்சுட்டு விளையாண்டுருக்க சின்ன பிள்ளைங்க அதெல்லாம் கொஞ்ச நேரம் தள்ளி வச்சுட்டு பாட்டு, ஸ்கிட்டு, தாட் ஷேரிங் இதெல்லாம் பண்ண போகிறாங்க. இது ரொம்ப சூப்பரா இருக்கும் போல, ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கும் போல. ஆமாம் ஜெனி, நம்ம சர்ச்சையும் பாம் சண்டே ப்ராசஸையும் மிஸ் பண்ணுற எல்லாருக்காக தான் இந்த ப்ரோக்ராம். அப்போ நம்ம ஒரு ப்ரேயர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடலாமா? கண்டிப்பாக ஜெனி. ஜோஸ் பண்ண இப்போ நம்மளுக்காக ஒரு ஜெபம் பண்ணி இந்த ப்ரோக்ராமை ஆரம்பிச்சு வைப்பாங்க. எங்கள் ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஐயோ ஜெனி, இது சண்டே ஸ்கூல் ப்ரோக்ராம், கமர்ஷியல் ப்ரோக்ராம் கிடையாது. எல்லா மகிமையும் கர்த்தருக்கு மட்டும்தான் சேரணும். இப்போ சாரி. வித்தவுட் ஃபர்தர் டிலே நம்ம இந்த ப்ரோக்ராம் ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நம்புகிறோம். கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. ஜெபம். அன்புள்ள இயேசுப்பா, இந்த நாளுக்காக ரொம்ப நன்றி. இந்த நாள் வரைக்கும் எங்களை பத்திரமா பார்த்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி இயேசுப்பா. எங்களுக்கு சாப்பிட சாப்பாடு, உடுத்த உடை, தங்க இடம், குடிக்க தண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி இயேசுப்பா. பாம் சண்டையை முன்னிட்டு நாங்கள் பண்ணுற இந்த ஆன்லைன் ப்ரோக்ராமுக்காக ரொம்ப நன்றி இயேசுப்பா. ஆன்லைன் மூலமாக உங்களை வர்ஷிப் பண்ணுறதுக்கு நீங்கள் கொடுத்த சான்ஸ்க்கு ரொம்ப நன்றி இயேசுப்பா. கரோனா வைரஸால் உலகம் முழுக்க நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க இயேசுப்பா. அவங்க எல்லாருக்காகவும் வேண்டிக்கிறோம். அவங்க எல்லோரும் சீக்கிரமாக ரெக்கவர் ஆகணும் இயேசுப்பா. இந்த பேஷண்ட்ஸ்க்காக ஒர்க் பண்ணுற டாக்டர்ஸ், நர்சஸ், அப்புறம் சானிடரி ஒர்க்கர்ஸ், எங்களுக்காக ஒர்க் பண்ணுற போலீஸ்மேன் எல்லாரையும் ப்ளஸ் பண்ணுங்க இயேசுப்பா. அவங்களோட ஃபேமிலியெலாம் பத்திரமா இருக்கணும் இயேசுப்பா. எங்கள் எல்லோரும் ஆசீர்வதிங்க இயேசுப்பா. நாங்கள் எல்லோரும் பத்திரமா வீட்டிலே இருக்கணும் இயேசுப்பா. இந்த கொரோனா வைரஸ் யாரையும் பாதிக்காமல் நாங்களாம் சேஃபாக இருக்கணும் இயேசுப்பா. சர்ச்சில் இருக்க ஒருத்தவங்களுக்காக வேண்டிக்கிறோம். எல்லோரும் சேஃபாக இருக்கணும் இயேசுப்பா. சண்டே கிளாஸ் இருக்க எல்லாருக்காக வேண்டிக்கிறோம் இயேசுப்பா. நாங்கள் எல்லோரும் உங்களுடைய வார்த்தைகளை நல்லா படித்து அதன்படி நடக்கணும் இயேசுப்பா. உங்களுடைய வேதத்தின்படி நடந்து பரலோக ராஜ்யத்துக்கு வரணும் இயேசுப்பா. உலகத்தில் இருக்க எல்லா மக்களும் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் இயேசுப்பா. நீங்கள் தான் உண்மையான கடவுள்னு அறிஞ்சுக்கணும் இயேசுப்பா. நீங்கள் தான் அதுக்கு அவங்களுக்கு உதவி செய்யணும் இயேசுப்பா. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். சின்ன கண்கள் மூடி சின்ன கைகள் கூப்பி ஏசப்பாவை நோக்கி சின்ன ஜெபம் செய்வோம். நல்ல ஞானம் தாரும், நல்ல சுகம் தாரும், உண்ண உணவு தாரும், உடுக்க உடை தாரும். கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல, கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல, கோழி அழைக்கிறாய் ஜீவன் தந்த ரட்சகர், கோழி அழைக்கிறாய் ஜீவன் தந்த ரட்சகர். சாக்கு போக்கு சொல்லாம ஜல்தியாய் ஓடி வந்து, சாக்கு போக்கு சொல்லாம ஜல்தியாய் ஓடி வந்து, காக்கும் செட்டைகளுக்கு கண்டடைவாய் ரட்சித்து, காக்கும் செட்டைகளுக்கு கண்டடைவாய் ரட்சித்து. தினமும் ஜெபிப்பதாலும் வேதம் வாசிப்பதாலும், தினமும் ஜெபிப்பதாலும் வேதம் வாசிப்பதாலும், திட்டமாய் இயேசு ராஜா சட்டைகளின் கீறுவார், திட்டமாய் இயேசு ராஜா சட்டைகளின் கீறுவார். கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல, கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல, கோழி அழைக்கிறாய் ஜீவன் தந்த ரட்சகர். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. ஏன் காலையில பாட்டை பாடி கடுப்பேற்ற? ஏன் இவ்ளோ காண்டா இருக்க? காலையில நான் எல்லா வேலையும் நான் கரெக்டா தான் செஞ்சுட்டு இருந்தேன். ஆனா அம்மாக்கு என்ன, நீ ஒரு கழுது குட்டின்னு திட்டாங்க. இதுக்காக டென்ஷனா இருக்க? இந்த மாதிரி திட்டு வாங்கினா உனக்கு தெரியும். சரி, அது விடு. என்ன உனக்கு தெரியுமா? நான் திட்டு வாங்கினால ஐயோ அண்ணன், இன்னைக்கு பாம் சண்டே, அது கொடுக்கவே ஞாயிறு. அதெல்லாம் எனக்கு தெரியும். இந்த கொரோனா பிரச்சனையால சர்ச்சுக்கும் போக முடியல, பவனியும் போக முடியல. அதுவும் இல்லாம அம்மாட்ட வேற நான் கழுத குட்டின்னு திட்டு வாங்கிட்டேன். நிக்கா, ஆக்சுவலா நீ வந்து கழுத குட்டின்னு திட்டு வாங்கினதுக்கு நீ பெருமை தான் படணும். என்னது பெருமைப்படணுமா? ஆமா, சண்டைக்கு போற ராஜா குதிரையில போவார், சமாதானத்துக்கு போற ராஜா கழுதையில தாங்க போவாரு. இப்ப நீ என்ன சொல்ல வர? ஜீசஸ்
கழுத மேல ஏறி உட்காந்து ஜெருசலேமுக்கு பவனி வந்துட்டு இருக்கப்போ எல்லா பீப்புள் எல்லாரும் காட்டி ஓசன்னா ஓசன்னான்னு பாட்டு கட்டிக்கிட்டே வந்தாங்க. அதுவும் இல்லாம வழி ஃபுல்லா அவங்களோட ட்ரெஸ் கீழே விழிச்சு வச்சிருந்தாங்க. இப்பதான் உனக்கு தெரியுதா டாங்கியோட சிம்பாலிக்கா என்ன ரெப்ரசென்ட் பண்ணுதுன்ட்டு? ஓ எஸ், டாங்கி ஒரு ஹார்ட் ஒர்க்கிங், அது டிட்டர்மினேஷன், டிவோஷன், டெடிகேஷன், அது இது எல்லாத்தையும் ரெப்ரசென்ட் பண்ணுது. அதுவும் இல்லாம அது மத்தவங்களோட பாரத்தை சுமக்குது. அம்மாவோட ரொம்ப நல்லவேன்னு சொல்லியிருக்காங்க போல. அப்புறம் அம்மா காரணம் இல்லாமலே இதெல்லாம் சொல்லிருப்பாங்க. அம்மாவை அப்ரிஷியேட் பண்ணது கூட என்னால புரிஞ்சுக்க முடியல அண்ணன். சரி, அம்மாட்ட ஒரு தேங்க்ஸ் சொல்லிட வேண்டியதுதான். குட்டி நானையா கழுதை குட்டி நானையா, ஏசு ராஜா ஏறி செல்லும் குட்டி நானையா, குட்டி நானையா கழுதை குட்டி நானையா, ஏசு ராஜா ஏறி செல்லும் குட்டி நானையா, ஏசு ராஜா செல்கையில் ஓசனா ஓசனா என்ற தோனி கேட்குது, ஓசனா ஓசனா ஓடி வருவேன் நான், எந்த நுள்ள முங்கி வழிவதால் துள்ளி துள்ளி ஓடி வருவேன் நான், எந்த உள்ள பொங்கி வழிவதால், குட்டி நானையா கழுதை குட்டி நானையா, ஏசு ராஜா ஏறி செல்லும் குட்டி நானையா. குருத்தோலை ஞாயிறை பத்தி நம்ம பரிசுத்த வேதாகமத்துல என்ன எழுதிருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க. பரிசுத்தர் மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 11 முடிய. பரிசுத்தர் மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல். அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவ மலைக்கு அருகான பெத்மகேயுக்கு வந்தபோது இயேசுவானவர் சீஷரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போன உடனே அங்கே ஒரு கழுதையும் அதோட ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஒருவன் உங்களிடத்தில் ஏதாவது சொன்னால், இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், உடனே அவைகளை விடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். இதோ என் ராஜா சாந்த குணம் உள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திற்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது. நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. சீஷர்கள் போய் இயேசு தங்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்து கழுதையையும் குட்டியையும் கொண்டு வந்து அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களையே வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள், தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்தார்கள். அதற்கு ஜனங்கள், இவர் கலிலேயாவில் உள்ள நாசரேத்தில் வந்த தீர்க்கதரிசியாகிய இயேசு என்றார்கள். ஆமென். கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக. பாம் சண்டே அல்லது குருத்தோலை ஞாயிறு என்பது ஹோலி வீக்குடைய ஆரம்பத்தை குறிக்கிறது. பொதுவாக ஈஸ்டர் சண்டேக்கு முந்தின சண்டே பாம் சண்டேயாக கொண்டாடப்படுது. பாம் சண்டேக்கு வேற என்னென்ன பேரெல்லாம் இருக்குதுன்னு உனக்கு தெரியுமா? ஓ தெரியுமே. அதை பேஷன் சண்டே, ஃபிக் சண்டே, விலோ சண்டே, பிளாசம் சண்டே அண்ட் பிராண்ட் சண்டே கூட சொல்லுவாங்க. பாம் சண்டே ஏன் விஷ நாளாக கொண்டாடுறோம்னு இப்ப நாங்க சொல்லட்டுமா? நம்முடைய கிறிஸ்துவ நம்பிக்கைப்படி இயேசு சிலுவை மரணத்தை சந்திக்கிறதுக்கு ரெடி ஆகி ஜெருசலேமுக்குள்ள என்டர் பண்ண போது மக்கள் அவரை ஒரு ஹீரோவை வரவேற்கிறதுக்கு போல வரவேற்றாங்க. ஒரு ஹீரோ மாதிரியா வரவேற்றாங்கன்னா, ரோம அரசாட்சியில் நடந்த கொடுமையிலிருந்து அவங்கள காப்பாற்ற வந்த பெரிய தலைவராக இரட்சகராக இயேசுவை பார்த்தாங்க. அவர் அவங்க மத்தியில செய்த அற்புதங்கள் தான் அவங்களுக்கு இந்த நம்பிக்கையை கொடுத்துச்சு. இப்போவும் ஜீசஸ நம்ம வீட்டுக்குள்ள வெல்கம் பண்ணுவோம். கொரோனா வைரஸோ வேற எந்த பிரச்சனையும் நம்மள தொடவே முடியாது.
Love is like a circle, the circle began round. God's love is like the circle began round. Began round. The circle began round. Began round. The circle began round. God's love is like an ocean, the ocean deep and wide. God's love is like an ocean, the ocean deep and wide. Deep and wide, the ocean deep and wide. Deep and wide, the ocean deep and wide. God's love is like a mountain, the mountain strong and high. God's love is like a mountain, the mountain strong and high. Strong and high, the mountain strong and high. Strong and high, the mountain strong and high. God's love is like an ocean, the ocean deep and wide. God's love is like a mountain, the mountain strong and high. பிரைஸ் தி லார்ட் ஷாரன். இன்னும் ரொம்ப டீப்பா திங்க் பண்ணிட்டு இருக்கேன். குருத்தோலை ஞாயிறன்று எதற்காக பாம் லீஃப் கையில் வச்சுக்கிட்டு பவனி போறோம்? ஜெருசலேம்ல நிறைய பாம் ட்ரீஸ் இருக்கும். ஜெரிகோவு கூட சிட்டி ஆஃப் பாம் ட்ரீஸ்னு சொல்லுவாங்க. 50 ஹைட்டுக்கு மேல வளருமா. ஓ, அதனால தான் ஜீசஸ் கூட கழுதை மேல வந்திருக்கும் போது பாம் பிரான்ச்சஸை கையில் வச்சுக்கிட்டு வேவு பண்ணாங்களா? அது மட்டும் காரணம் கிடையாது. அந்த ஊர்ல ரோமன் ரூல் நடந்துச்சு. அவங்க வழக்கம்படி வெற்றி பெற்றவங்களுக்கு பாம் பிரான்ச்சஸ் கொடுத்து ஹானர் பண்ணுவாங்க. ரோமன் கிங்ஸ் கூட பதவி ஏற்கும் போது பாம் பிரான்ச்சஸ் கொடுப்பாங்க. அப்போ இது ரோமன்ஸ் உடைய பழக்கமா? இது சொல்லியே முடிக்கல. பாம் பிரான்ச்சஸ் குட்னஸ், வெல்பீயிங், விக்டரி எல்லாத்தையுமே சிம்பலைஸ் பண்ணும். இஸ்ரேல் கண்ட்ரியில கூட காயின்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் பில்டிங்ஸ்ல எல்லாமே பாம் பிரான்ச்சஸை இன்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. சாலமோன் ராஜா கூட ஜெருசலேம் தேவாலயத்துல வால்ஸ்லயும் டோர்ஸ்லயும் பாம் பிரான்ச்சஸ் தான் வரைஞ்சிருப்பாரு. இதை 1 Kings 6:29 பார்க்கலாம். குருத்தோலைக்கு இவ்வளவு பெரிய கதை இருக்கா? ஆமா, அதனாலதான் பாவத்தை வென்ற ஜீசஸ் கூட வெற்றியின் அடையாளமா பாம் பிரான்ச்சஸ் அசைச்சாங்க. நாமும் அதை உணர்ந்து குருத்தோலையை கையில் பிடிப்போமா? தேங்க்யூ. Thank you. Stay home, stay safe. I am so glad that the Father in heaven tells of His love in the book He has given. Wonderful things in the Bible I see. This is the dearest that Jesus loves me. I am so glad that Jesus loves me. Jesus loves me. Jesus loves me. I am so glad that Jesus loves me. Jesus loves even me. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்களின் நிறைவேறுதலை புதிய ஏற்பாட்டில் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் எருசலேம் பவனி எங்க ஆரம்பிச்சுன்னு பார்த்தா பெத்லகேம் என்ற ஊர்ல தான். இந்த ஊர் எங்க இருக்குதுன்னு பார்த்தா எரிகோவில் இருந்து எருசலேம் வரும் வழியில இருந்த கடைசி கிராமம் இது. இது ஒலிவமலைக்கு அருகில் அல்லது ஒலிவமலையிலிருந்து கூட சொல்லலாம். இந்த ஊரை தான் சகேரியா தீர்க்கதரிசி சகேரியா 14:4 அந்நாளிலே அவருடைய பாதங்கள் கிழக்கே எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒலிவமலையின் மேல் நிற்கும். அப்பொழுது மகா பெரிய பள்ளத்தாக்கு உண்டாகும்படி ஒலிவமலை தன் நடு மையத்திலே கிழக்கு மேற்காய் எதிராக பிளந்து போம். அதனாலே ஒரு பாதி வடப்பக்கத்திலும் ஒரு பாதி தென்பக்கத்திலும் சாயும். கிறிஸ்து ராஜாவாக வெளிப்படும் இடமா உணர்த்தியிருக்காரு. திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரிச்சாங்க. சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினாங்கள் என்று பார்க்கிறோம். இயேசுவின் காலத்தில் யூத மக்கள் இவ்விதமாக தான் தலைவர்களை வரவேற்றார்கள். 2 ராஜாக்கள் 9:13 அப்பொழுது அவர்கள் தீவிரமாய் அவரவர் தங்கள் வஸ்திரத்தை படிகளின் உயரத்தில் அவன் கீழே விரித்து எக்காலம் மோதி யெகூ ராஜாவானான் என்றார்கள். யெகூ ராஜாவான போது மக்கள் இப்படிதான் அவனை கணப்பண்ணினார்கள். டைம் கிடைக்கும் போது இந்த வசனங்களை வாசிச்சு பாருங்க. வீட்டுல இருங்க, பத்திரமா இருங்க, கொரோனாவை தடுப்போம். தேங்க்யூ. Price Him, price Him, price in the morning, price in the noon, price Him, price Him, price in the sun goes down. Love Him, love Him, loud in the morning, loud in the noon, love Him, love Him, loud in the sun goes down. Thank Him, thank Him, thank in the morning, thank in the noon, thank Him, thank Him, thank in the sun goes down.
Love him, love him. Loud in the morning, loud in the noon. Love him, love him. Loud in the sun goes down. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. மத்தேயு நற்செய்தி நூல் தீர்க்கதரிசன நிறைவேறுதல் அறிவுறுத்தலுக்கு பெயர் போனது. குருத்தோலை ஞாயிறு சம்பந்தமான தீர்க்க தரிசனம். சகரியா 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். சீயோன் குமாரத்தியே மிகவும் கலிகூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி. இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதியுள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். மத்தேயு 21ஆம் அதிகாரம் 4 மற்றும் 5ஆம் வசனம். இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசனால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. சகரியா தீர்க்கதரிசி சொன்னது போல் இயேசு எளிமையும் தாழ்மையும் சாந்த குணமுள்ளவராய் கழுதை குட்டி மேல் ஏறி வந்தார். கழுதை குட்டி என்றவுடனே எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகத்துக்கு வருகிறது. என்னாகமம் 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கர்த்தர் கற்பித்த நியாய பிரமாணமாவது பழுதற்றதும் ஊனமில்லாததும் நுகத்தடிக்கு உட்படாததும் ஆகிய சிவப்பான ஒரு கிடாரியை உன்னிடத்தில் கொண்டு வரும்படி இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லுங்கள். 1 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 7 மற்றும் 8ஆம் வசனம். இப்போது நீங்கள் ஒரு புது வண்டில் செய்து நுகம் பூட்டாதிருக்கிற 2 கறவை பசுக்களை பிடித்து அவைகளை வண்டிலே கட்டி அவைகளின் கன்று குட்டிகளை அவைகளுக்கு பின்னாக போக விடாமல் வீட்டிலே கொண்டு வந்து விட்டு பின்பு கர்த்தருடைய பெட்டியை வைத்து அதை வண்டியின் மேல் வைத்து நீங்கள் குற்ற நிவாரண காணிக்கையாக அவருக்கு செலுத்தும் பொன்னுறு படிகளை அதன் பக்கத்தில் ஒரு சிறிய பெட்டியிலே வைத்து அதை அனுப்பிவிடுங்கள். இந்த வசனங்களின்படி புனிதமான அல்லது பரிசுத்தமான காரியங்களுக்கு பயன்படுத்தப்படும் மிருக ஜீவன் வேறு எதற்கும் பயன்படுத்தப்பட்டிருக்க கூடாது என்று பார்க்கிறோம். அதன்படியேதான் இயேசு கிறிஸ்துவும் ஒருவரும் ஏறியிராத கழுதை குட்டியின் மேல் பவனி வந்தார். ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 10 மற்றும் 11ஆம் வசனம். சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை, நியாய பிரமாணிக்கன் அவன் பாதங்களை விட்டு விலகுவதும் இல்லை. ஜனங்கள் அவரிடத்தில் சேருவார்கள். அவன் தன் கழுதை குட்டியை திராட்சை செடியிலும் தன் கோலிகை கழுதையின் குட்டியை நற்குல திராட்சை செடியிலும் கட்டுவான். திராட்சை ரசத்திலே தன் வஸ்திரத்தையும் திராட்சை பழங்களின் ரத்தத்திலே தன் அங்கியையும் தோய்ப்பான். இந்த வசனங்களில் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதில்லை என்று பார்க்கிறோம். இயேசு ராஜா அதனால்தான் உரிமையோடும் அதிகாரத்தோடும் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் என்று கழுதையை கொண்டு வரச் சென்ற சீஷர்களிடம் சொல்கிறார். தேவன் முன்குறித்த ஒன்றும் நிறைவேறாமல் போகாது. நாமும் தேவனுடைய சித்தத்துக்கு நம்மை நாம் ஒப்புக் கொடுப்போம். ஆமென். You're my strength when I am weak. You're the treasure that I see. You're my all in all. Seeking you as a precious jewel. Lord, to give up, I'd be a fool. You're my all in all. When I fall down, you pick me up. When I am dry, you fill my cup. You're my all in all. Jesus, Lamb of God, what is your name? Jesus, Lamb of God, what is your name? ஸ்தோத்திரம். நம்ம இப்போ மத்தேயு 21ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 21ஆம் அதிகாரம் 9வது வசனம். முன்னனுப்பாரும் பின்னனுப்பாருமாகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசனா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். ஆமாம், பாம் சண்டே வந்தாலும் நம்ம எப்போ பார்த்தாலும் ஓசனா ஓசனான்னு சொல்கிறோமே, அதுக்கு என்ன அர்த்தம்? இங்கிலீஷில் ஓசனானா சே நவ் அல்லது சேவஸ் வி ப்ரே என்ற அர்த்தம். புரிகிற மாதிரி தமிழில் சொல்லுங்கப்பா. நான் சொல்கிறேன். தமிழில் ஓசனானா இப்போதே ரட்சியும், எங்களை ரட்சிக்கும்படி வேண்டிக் கொள்கிறோம், தயவு செய்து எங்களை விடுவித்தருளும்.
எவ்வளோ அழகாக இருக்குது தமிழில் மீனிங். அதை விட்டுட்டு சேவு, டெலிட்டு, கட்டு, காப்பி. அதே மாதிரி யூதர்கள் அந்த காலத்தில் பண்டிகை காலம் வரும்போது சங்கீதம் 118, 25, 26 வசனங்களில் தான் பாடி மகிழ்ந்தாங்க. அதே வசனங்களில் தான் ஏசப்பா பவனி வரும்போதும் அங்கேருந்த மக்களும் பாடினாங்களாம். சரி, நீ திருப்பி அந்த வசனத்தை வாசி. முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா. ஸ்டாப். ஏசப்பா எதுக்கு தாவீதின் குமாரன்னு சொல்கிறாங்க? குட் கொஷின். 1 நாளாகமம் 17ஆம் அதிகாரம் வசனங்கள் 11லேருந்து 14 போட்டிருக்க மாதிரி தாவீது கூட கடவுள் வந்து ஒரு உடன்படிக்கை பண்ணார். அந்த உடன்படிக்கையை நிறைவேற யூதர்கள் காத்துட்டு இருந்தாங்க. அந்த நேரம் பார்த்து ஏசப்பாவோட பலத்த செய்கைகளை பார்த்து அவங்க அவர் தான் வாக்களிக்கப்பட்ட மேசியான்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதன் வெளிப்பாடாக தான் அவங்க அவரை தாவீதின் குமாரன்னு சொன்னாங்க. அப்போ இயேசு தான் கடவுளோட ராஜ்யத்தை நிலைநாட்டுற மேசியான்னு அவங்க நம்பினாங்கன்னு சொல்கிறேன். ஆமாம், அவங்க கண்டிப்பாக நம்பினாங்க. ஆனால் அவங்க புரிதலில் ஒரு தப்பு இருந்துச்சு. அது என்ன தப்பு? நான் சொல்கிறேன். இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு எதுக்கு வந்தார்? மனுஷங்களை பாவத்துலேருந்து விலக்கி அதுக்கு தானே வந்தார். ஆனால் அவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா ரோம ராஜ்யத்தை ஆட்சியாளர்கிட்டேருந்து அவர் வந்து விடுதலை அளிக்க வந்தாருன்னு நினச்சிக்கிட்டாங்க. ஆமாம், ஏசப்பா அரசியல் பிரச்சனை தீர்க்கறதுக்காக இந்த உலகத்துக்கு வரல. அவர் நம்மளோட பாவ பிரச்சனை தீர்க்கறதுக்காக தான் வந்தார். நீ சொல்கிறது கரெக்டு. மேசியாவை குறித்த தீர்க்க தரிசனங்கள் வந்து உலக பிரகாரமான காரியங்களை நிறைவேறத்தான் அவங்க குறியாக இருந்தாங்க. ஆமாம், கரெக்டு. ஏசப்பா மனுஷங்களை பாவக்கட்டிலேருந்து விலக்கி அவங்களுக்கு ஆவிக்குரிய விடுதலை தரத்துக்கு தான் இந்த பூமிக்கு வந்தார். ஆனால் அந்த மக்கள் வந்து அவரோட வருகையை தப்பாக புரிஞ்சிட்டு இருந்தாங்க. நம்மளும் அந்த மக்கள் மாதிரி இருக்கக்கூடாது. ஆமாம், கர்த்தரை வந்து உலக பிரகாரமான காரியத்தில் மட்டும் சார்ந்திருக்கிறது இல்லாமல் ஆவிக்குரிய விடுதலைக்கு மட்டும் சார்ந்திருக்கணும். தேங்க்யூ. குரூப் ஏ மெம்பர்ஸ்லாம் தயவுசெய்து காது கொடுத்து கேளுங்க. நம்ம டீமில் இருக்க மெம்பர்ஸ் எல்லாரும் ஆண்டி அனுப்புகிற தங்க வசனத்தை கரெக்டாக அந்த வாரத்துக்கான வசனத்தை படித்து ஒழுங்காக சொல்லுங்கள். அதுக்கப்புறம் குவிஸ்க்கு வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணி நல்லா நேர்மையாக எழுதுங்க. தேங்க்யூ. வேதம் எனக்கு ஆகாரமாம், தினமும் புசித்திடுவேன். ஜெபம் செய்வது எனக்கு பலனாம், தினமும் ஜெபித்திடுவேன். வேதம் எனக்கு ஆகாரமாம், தினமும் புசித்திடுவேன். ஜெபம் செய்வது எனக்கு பலனாம், தினமும் ஜெபித்திடுவேன். இயேசுவின் சத்தம் கேட்பேன், அவர் பின்னே ஓடிடுவேன். இயேசுவோடு பேசிடுவேன், அவர் பேச மகிழ்ந்திடுவேன். இயேசுவோடு பேசிடுவேன், அவர் பேச மகிழ்ந்திடுவேன். வேதம் எனக்கு ஆகாரமாம், தினமும் புசித்திடுவேன். ஜெபம் செய்வது எனக்கு பலனாம், தினமும் ஜெபித்திடுவேன். தேங்க்யூ. பிரைஸ் தி லார்ட். குருத்தோலை ஞாயிறு பற்றி நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ வெளிப்படுத்துதல் 7:9 என்ன சொல்லுதுன்னு கேட்கலாமா? வெளிப்படுத்தின விசேஷம் 7:9. இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரரும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து கைகளில் குருத்தலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன் என்பது. இயேசு கிறிஸ்துவோட வெற்றி பவனியை நினைவு கூறுவதற்காக வருடா வருடம் குருத்தோலைகளை பிடித்து கொண்டு பவனி போகிறோம். அது அவசியம்தான். ஆனால் இப்ப கேட்ட வசனத்தில் சொல்லியிருக்கிற மாதிரி சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்கிற கூட்டத்தில் ஒருத்தரா குருத்தோலையை பிடித்து கொண்டு நிற்கிறது இன்னும் முக்கியம் இல்லையா? அந்த குறிக்கோளை ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்வைத்து முன்னேறலாமா? ஆமேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் ஜாலியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த லீவில் நீங்கள் ஜீசஸ் கிட்ட இன்னும் கீர்த்தி சேர்றதுக்கு நிறையா ப்ரேயர் பண்ணுங்கள், பைபிள் படிங்க. இந்த கொரோனா வைரஸ் இனிமேல் ஸ்ப்ரெட் ஆகாதபடி யாருக்கும் பரவாதபடி பாதுகாத்துக்கிட்ட சொல்லி ஜீசஸ் கிட்ட சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.
Stay home, stay safe. Thank you. இந்த வாரத்திற்கான தங்க வசனம் சகரியா 9:9. சீயோன் குமாரத்தியே மிகவும் களிக்கூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி. இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதை குட்டியின் மேலும் கழுதை குட்டி ஆகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். சகரியா 9:9. Rejoice greatly, O daughter of Zion. Shout, O daughter of Jerusalem. Behold, your king is coming to you. He is just and having salvation, lowly and riding on a donkey, a cot, the foal of a donkey. இவ்வளவு நாள் வாரம் நம்ம எல்லாரும் தங்க வசனத்தை சண்டே ஸ்கூலில் டீச்சர்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருந்தோம். பட் இந்த COVID-19 வந்ததுலேருந்து நம்ம தங்க வசனத்தை வீட்டிலேருந்தே படிக்கிறோம் இல்லையா? ஸோ அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட தங்க வசனத்தை படித்து ஒரு சைன் வாங்கிட்டு வாங்க. சண்டே ஸ்கூலுக்கு வரும்போது அவங்க டீச்சர்ஸ் கிட்ட காமிச்சு கிஃப்ட்ஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம். என்ன இல்லாமல் இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை இல்லாமல் இருக்க முடியாது இல்லையா? ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. பாடல்களின் கீதம் கேட்டு பாசமாக மகிழ்ந்தார், ஜாலர் வீணையோடு பாடி தாளை முத்தி செய்குவோம். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆன்லைன் புரோகிராமுக்காக உமக்கு நன்றி. அமைதியின் அரசராகிய நீர் எருசலேம் நகரில் புனித பவனியாக, புதுமையின் பவனியாக, புரட்சி பவனியாக சென்ற நாளை நினைவு கூற கொண்டாட நீர் தந்த மற்றொரு ஆண்டிற்காக உமக்கு நன்றி. தற்பொழுது எங்கள் தேசத்தில் இருக்கும் நெருக்கடி நிலை மாற, கொரோனா வைரஸ் பரவுவதை தடுக்க எடுக்கும் முயற்சிகளை கைகூட செய்யும். எங்கள் ஆட்சியாளர்கள், மருத்துவத்துறையினர், காவல்துறையினர், தன்னார்வலர்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். மருத்துவர்களின் அறிவுறுத்தலின்படி கைகளை சோப்பால் அல்லது சானிடைசரால் கழுவவும். அரசின் ஆணைப்படி யாரும் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம். மருத்துவரின் ஆலோசனைப்படி நடப்போம். கொரோனாவை விரட்டுவோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம், வேகம் சென்றிடுவோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே உங்கள் அனைவரும் வாழ்த்தி வரவேற்கிறேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்த உங்கள் குருவானவர், உங்கள் குருசேகர பொருளர், செயலர் மற்றும் அங்கத்தினர் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு தென்னிந்திய திருச்சபை மாமன்றத்தில் நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு கிறிஸ்து சமாதானத்தின் அரசர், கிரைஸ்ட் த கிங் ஆஃப் பீஸ். இன்றைக்கு காலகட்டத்தில் நம் வெளியில் பவனி செல்ல முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. அரசாங்கம் நமக்கு 144 தடை உத்தரவும் ஊரடங்கு உத்தரவும் பிறப்பித்திருக்கிறபடியால் நாம் வெளியே பவனி செல்ல முடியாத காலத்தில் கட்டாயத்தில் நாம் இருந்து கொண்டு வருகிறோம். ஆனாலும் இன்றைக்கு தேவன் நமக்கு கொடை வள்ளலாக இந்த கணினி மூலமாகவும் இந்த முகநூல் வாயிலாக உங்களை சந்திப்பதற்கு தேவன் நமக்கு பாராட்டின கிருபைக்கு நன்றி செலுத்துகிறோம். நாம் செய்திக்கு போவதற்கு முன்பாக நம்முடைய தலைகளை சார்த்தி தேவனை நோக்கி ஒரு பார்ப்போம். எங்கள் கண்மலை மீட்புமாய் கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் நீங்கள் ஒவ்வொருத்தருடைய இருதயத்தின் தியானமும் உங்கள் சமூகத்தில் ஏற்றுதல் ரீதியாக கடவுளே. ஆமென். பிரியமான கர்த்தருக்குள் அருமை சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு கிறிஸ்து சமாதானத்தின் அரசர். ஒரு அரசர் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாக 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நம் மத்தியில் வாழ்ந்து நம் மத்தியில் உதாரணமாக எடுத்துரைத்து காட்டி நம்மை விட்டு நமக்கு மாதிரியை விட்டு சென்ற நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றியையும் அவருக்கு நாம் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நேரத்தில் எனக்கு ஒரு சிறிய கதை ஒன்று தோன்றுகிறது. நாம் எந்த நிலைமையில் இன்றைக்கு ஆயத்தமாக இருக்கிறோம் என்பது. மருத்துவ கல்லூரியில மருத்துவ மாணவர்கள்
பிணங்களை மார்ச்சரியிலிருந்து பிணங்களை எடுத்து அதை ஆய்வுக்கூடத்தில் கொண்டு வந்து வைப்பார்கள். ஆய்வுக்கூடத்தில் மாணவர்கள் அதை ஆராய்ச்சி செய்வார்கள். தாங்கள் கற்றுக்கொள்வதற்கு ஏற்றதாகவும் பிறகு மனிதர்களுக்கு அறுவை சிகிச்சை செய்வதற்கும் ஏற்றதாக அவர்களுடைய பாடத்திட்டத்தின் கீழ் ஆராய்ச்சி செய்வதற்காக அந்த பிணங்களை ஆராய்ச்சி கூடத்திற்கு கொண்டு வந்தார்கள். மாணவர்கள் மிகவும் அகம்பாவமாகவும் தெனாவட்டாகவும் அவர்கள் அந்த பிணங்களை பார்த்து ஒருவருக்கு ஒருவர் நகைத்து சிரித்து கொண்டிருந்தார்கள். அந்த மாணவர் கூட்டத்தில் ஒரு மாணவன் மட்டும் மிகவும் வாயாடியாக இருந்தவன். அவன் தான் துருன்னு இருந்தவன். அவன் மிகவும் ஆணவத்தோடும் அகம்பாவத்தோடும் சிரித்து கொண்டிருந்தான், கிண்டல் கேலி செய்து கொண்டிருந்தான். மற்றவர்களும் அவனுக்கு ஈடாக அதை சிரித்து கொண்டிருந்த வேளையில் அவன் தான் சொன்னதை உறுதிப்படுத்தும்படியாக அதை அவன் நான் சொல்வதுதான் சரி என்று உறுதி செய்வதற்காக தன்னுடைய கையை மேஜையின் மேல் ஓங்கி குத்தினான். அவன் குத்திய மாத்திரத்தில் அந்த பலகையின் மேல் ஏற்கனவே பிணத்தை ஆய்வு செய்த ஒரு கூர்மையான ஆயுதம் கத்தி அவனுடைய கையில் குத்தினது. அது மிகவும் ஆழமாக குத்தினபடியால் ரத்தம் வடிந்து கொண்டிருந்தது. சிறிது நேரத்தில் மருத்துவர் அந்த மாணவனின் கையை பார்த்து மிகவும் வேதனையோடும் வருத்தத்தோடும் சொன்னார், இன்னும் சில நொடிகளில் இந்த மாணவன் மரித்து போகிறான் என்று. அவன் சொன்ன மாத்திரத்தில் அவன் முகத்தில் ஒரு பெரிய பயமும் கலக்கமும் அவன் சொன்னான், நான் மரிப்பதற்கு இன்னும் ஆயத்தமாகவில்லையே என்று கதறினான், அழுதான். இப்படித்தான் நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்திலும் எதிர்பார்க்காத வேளையிலும் தேவனானவர் வருவார். நாம் மரணத்துக்கு அந்த மாணவன் ஆயத்தமாகவில்லை என்று சொன்னான். இன்றைக்கும் அரசாங்கம் நமக்கு எச்சரிக்கிறது, வெளியே செல்ல வேண்டாம், வெளியே போகாதீர்கள். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு எருசலேம் மாநகரிலே பண்டிகை காலத்திலே திரளான ஜனங்கள் இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு குருத்தோலை பிடித்து கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போனார்கள். புறப்பட்டு ஓசன்னா ஓசன்னா என் கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறவரும் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று சொல்லி ஒருவர் ஆர்ப்பரித்து கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட பழைய ஏற்பாடின் பகுதி சகரியா 9ஆம் அதிகாரம். அதில் 9ஆம் வசனத்தில் தேவன் இப்படியாக சொல்லுகிறார், சீமோன் குமாரத்தியே மிகவும் களிக்கூறு, எருசலேம் குமாரத்தியே கம்பீரு, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும். இன்றைக்கு நாம் கொடுக்கப்பட்ட தலைப்பு, இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர்? சமாதானத்தின் அரசர். இந்த சகரியா 9ஆம் அதிகாரத்தில் கடைசி பகுதியில் நமக்கு தேவனுடைய குணாதிசயங்களை சொல்லுகிறார்கள். என்னவென்றால் 3 காரியம் சொல்லுகிறார்கள், நீதி உள்ளவர், ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும். இந்த 3 காரியங்கள் தான் நம்முடைய குறிப்பாக இன்றைக்கு நான் உங்களுடைய இந்த தலைப்பின் கீழ்கட்டத்தில் எடுத்துக்கொள்கிறேன். இயேசுவானவர் நீதி உள்ள அரசர், ரட்சிக்கிற அரசர், தாழ்மை உள்ளவர் அரசர். இந்த 3 குணாதிசயங்கள் உள்ள அரசர் நம்மளுடைய இயேசு கிறிஸ்துவானவர். அவர் வாழ்ந்த காலத்தில் இந்த 3 நிலைகளில் அவர் மிகவும் உறுதியாகவும் மிகவும் தெளிவாகவும் இருந்தார். அவர் நீதியுள்ள அரசர். எதை நமக்கு சுட்டிக்காட்டுது என்றால், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் வசனம் 14-15 இப்படி சொல்லுகிறது, பரிசுத்தமும் நீதி உள்ளவரை, பரிசுத்தமும் நீதி உள்ளவரை. அவர் எப்படிப்பட்ட பரிசுத்தராய் இருந்தார் என்றால், நியாயாதிபதி, உலக பிரகாரமான நியாயாதிபதி பிலாத்தின் இடத்தில் தேவனை கொடுக்கப்பட்ட வேளையில் பிலாத்து இப்படியாக தேவனை பற்றி சாட்சி சொல்கிறான், அவர் பரிசுத்தமானவர், அவர் நீதி உள்ளவர், அவரிடத்தில் ஒரு குற்றத்தையும் நான் காணவில்லை என்று தேவன் இப்படியாக பிலாத்து தேவனை பார்த்து சொல்லுகிறார். இதிலிருந்தே நாம் அவருடைய குணாதிசயத்தை நாம் கற்றுக்கொள்கிறோம். அவர் நீதி உள்ளவர், என்றைக்கும் அநியாயத்துக்கு துணை போகிறவர் அல்ல, அநியாயம் செய்கிறவரை அவர் புறம்பே தள்ளுகிறார். அதுவும் அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறபடியால் அவரிடத்தில் வருகிறவர் அவர் புறம்பே தள்ளுவதில்லை. அவர் எல்லா காரியத்திலும் எல்லா நிலையிலும் இருந்து நீதி செய்கிறவராய் இருந்திருக்கிறார். தீமோத்தேயுவிலே அவர் உலக பிரகாரமான மாம்சத்தில் மட்டும் நீதி செய்கிறவராய் இல்லாமல் அவர் ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார்.
தீமோத்தேயு இப்படி சொல்லுகிறார், இப்படி எழுதியிருக்கார் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில், ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார். பேதுரு 3ஆம் அதிகாரம் 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் நீதி உள்ளவராய் பாவங்களுக்காக பாடுபட்டார். அவர் சிலுவையில் அறையுண்டதுக்கு காரணம் அவர் நீதி உள்ளவராய் இருந்தபடியினால் நீதிக்காக அவர் நம்மளுடைய பாவங்களை அவர் நியாயாதிபதி நீதி செய்வதற்காக தம்மை தாமே ஒப்பு கொடுக்கப்பட்டு பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டார். இந்த முதலாம் குணாதிசயங்கள் அவர் நீதி உள்ளவர் என்பதற்கு நாம் விளங்கிக் கொள்வதற்கு ஏற்றதாக காணப்படுகிறது. இரண்டாம் காரியம், இரண்டாம் குணாதிசயம், அவர் ரட்சிக்கிற அரசர், ரட்சிக்க வந்த அரசர். ஜனங்கள் பாவம் செய்து தங்களுடைய வாழ்க்கை சீர்குலைத்து தங்களுடைய எண்ணங்கள் தங்களுடைய நிலைகளிலிருந்து மிகவும் கொடியதனமாக இருக்கிற இந்த காலகட்டத்தில், அந்த காலகட்டத்தில் தேவன் அவர்களை ரட்சிப்பதற்காக இந்த மனுக்குலத்திற்கு மனுவாக வந்து நமக்காக அவர் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். அவர் ரட்சிக்க வந்த அரசர். அந்த அரசரை நாம் கொன்று போட்டோம். நம்மளுடைய பாவங்களால் அவரை நாம் ரட்சிக்க கூடாமல், அவர் நம்மை ரட்சிக்க கூடாதபடிக்கு அவரை சிலுவையில் அறைந்து நாம் அவருடைய இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டோம். அவர் எப்படி ரட்சிக்க வந்தார் என்றால் அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் வசனம் 12 இப்படி சொல்கிறது, அவராலே அன்றி வேறு ஒருவராலும் இந்த உலகத்துக்கு, இந்த மனுக்குலத்திற்கு ரட்சிப்பு இல்லை என்று ஆணித்தரமாக நமக்கு வேதம் சொல்லுகிறது. நமக்கு ரட்சிப்பு வேணும் என்று சொன்னால் நாம் இன்ற காலகட்டத்தில் அநேக இடத்திலே சொல்லுகிறோம், அநேக இடத்தில் போய் ரட்சிப்புக்காக காத்து கொண்டிருக்கிறோம், செலவு செய்து கொண்டிருக்கிறோம், வீணாக நம்மளுடைய வாழ்க்கையை தொலைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் உண்மையாக ரட்சிப்பு கொடுக்கக்கூடிய அரசர் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அவராலே அன்றி உங்களுக்கு ரட்சிப்பு இல்லை. இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுவீர்கள் என்றால் இந்த ரட்சிப்பு இலவசமாக நன்கொடையாக கிரயமின்றி அவர் நம்மை மீட்டுக் கொண்டபடியால் அவரே நமக்கு ரட்சிப்ப வல்ல தரக்கூடிய அரசர் நியாயாதிபதியாய் இருக்கிறார். மூன்றாமாக தாழ்மை உள்ள அரசர். அவர் எப்படி தாழ்மை உள்ள அரசர் என்று நாம் சொல்லுவோம் என்றால் மத்தேயு 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் இப்படி சொல்லுகிறது, நான் சாந்தமும் மனத்தாழ்மையாய் இருக்கிறேன். நான் எப்படி சாந்தமும் மனத்தாழ்மையாய் இருக்கிறேனோ அப்படியும் நீங்களும் இருக்கும்படி தேவன் இன்றைக்கு நம்மளிடத்தில் எதிர்பார்க்கிறார். நமக்கு இந்த கொடிய காலத்தில் இந்த விஷக்கிருமியானது இந்த உலகத்தில் எல்லா நாடுகளிலும் பரப்பி கொண்டிருக்கிற வேளையில் நமது நாட்டு, நம்மளுடைய தேசத்தின் தலைவர்கள் நம்மளுடைய வாழ்க்கை சீரும் செம்மமாக இருக்கிறதற்கு நமக்காக அவர்கள் இந்த தடை உத்தரவையும் இந்த ஊரடங்கு உத்தரவையும் அமல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அவர் நம்மளுடைய வாழ்க்கைக்காக, நம்முடைய குடும்பத்திற்காக, நம்மளுடைய பிள்ளைகளுக்காக பாடுபட்டு கொண்டிருக்கிற வேளையில் மருத்துவர்கள், மருத்துவ சார்ந்து பணியாற்றுகிறோம் செவிலியர்கள் மற்றும் அனைத்து மருத்துவ காரியங்கள் செய்து கொண்டிருக்கிற ஊழியர்களை நாம் கனம் பண்ண வேண்டும். சுமையில் அவர்களுடைய பிள்ளைகளையும் அவர்கள் குடும்பத்தையும் விட்டு நமக்காக பணி செய்து கொண்டிருக்கிற வேளையில் அரசாங்கம் நமக்கு என்ன சொல்லுகிறது? வெளியே வராதீர்கள், வெளியே சுத்தாதீர்கள். நான் ஒன்று சொல்லுகிறேன், நீங்கள் வெளியே வந்து நீங்கள் நோய் வாங்கிக் கொள்வது அது உங்களுடைய பாரம். ஆனால் நம் மூலமாக மற்றவருக்கு நோய் பரப்பக்கூடாது என்ற ஒரு சின்ன கரிசனை நாம் மத்தியில் இருக்க வேண்டும். கிறிஸ்தவர்களாக நாம், தேவன் அதை தான் நம்மளிடத்தில் வேண்டி கேட்டுக்கொள்கிறார். நாம் உதாரணமாக இருக்க வேண்டும். எப்படி கிறிஸ்து நமக்காக உதாரணமாக இந்த உலகத்தில் வாழ்ந்தார், அது இந்த உலகத்தில் இருந்தாரோ, தேவனானவர் நம்மை அழைத்த நோக்கம் என்ன? நாம் உலகத்தில் இருக்கும் அரசாங்கத்துக்கு கட்டளைகளை நாம் கை கொள்ளும் செய்ய தேவன் நமக்கு கற்றுத் தந்திருக்கார். ராயனுடைய ராயனுக்கும் தேவனுடைய தேவனுக்கும் கொடுங்கள் என்று நமக்கு தேவன் கற்பித்திருக்கிறார். ஆகையால் இந்த அரசாங்கம் கொடுக்கிற எல்லா விதமான கட்டளைகளும் நாம் பின்பற்ற நமக்கு தேவன் அறிவுறுத்துகிறார். இந்த காலகட்டத்தில் நம் மூலமாக மற்றவர்களுக்கு இந்த கொடிய நோய் பரவாமல் இருப்பதற்கு இன்றைக்கு இந்த குருத்தோலை ஞாயிறு நாம் பவனி சென்று அநேகருக்கு தேவனை பற்றி அறிவித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த முகநூல் வாயிலாக அநேகர் தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் குடும்பமாக ஒன்று சேர்ந்து இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள்
இன்றைக்கு எப்படி தேவனானவர் இயேசு கிறிஸ்துவானவர் சமாதானத்தின் அரசர் என்று நாம் சொல்லுகிறோமோ, அதே அவ்வண்ணமே தேவன் தாழ்மை உள்ளவர், ரட்சிக்க வந்தவர், நீதி உள்ளவர், கிருபை அளிக்கிறார். நம்மையும் அதே அவ்விதமாக தேவன் அழைக்கிறார். கண்களை மூடி நாம் தேவனை நோக்கி பார்ப்போம். எங்கள் அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற தாய் தந்தைமா கடவுளே, நீர் எங்களுக்கு பாராட்டின நன்மைக்காகவும் பாராட்டின கிருபைக்காகவும் கொடான கொடி நன்றிகளும் துதிகளும் எடுக்கிறோம். இந்த கடினமான சூழ்நிலையிலும் இந்த கடினமான இக்கட்டான நேரத்திலும் நீர் எங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டு எங்களோடு நீர் பேசிக் கொண்டிருக்கிறபடிதான் உமக்கு கொடான கொடி நன்றிகளும் துதிகளும் எடுக்கிறோம். இப்பொழுதும் எங்கள் அரசாங்கம் எடுத்திருக்கும் எல்லா முயற்சிகளும் உங்களுடைய பிரசன்னம் இருக்கட்டும் ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகள், எங்கள் குடும்பத்தின் மூத்தவர்கள் எல்லாவற்றையும் நீர் உம்முடைய ரத்தத்தினாலே உச்சந்தலை முதல் உள்ளம் கால்வரை ரத்தத்தை தெளித்து அவர்களுக்கு பரிபூர்ண சுகத்தையும் விடுதலை தாருமான்றே. இந்த கொடிய நாய் ஆனது இன்றும் பரவாமல், இன்றும் அநேகருக்கு பரவாமல், அது வெகு சீக்கிரத்தில் இந்த நாட்டை விட்டும் இந்த உலகத்தை விட்டும் போகக்கூடிய தக்க அதற்கு சரி செய்வதற்கு தகுதியான சிறந்த மருந்தை நீர் எங்களுக்கு காண்பிக்கும்படியாக தரும்படியாக உங்களுக்கு வேண்டுகிறோம் ஆண்டவரே. பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும், அவர்களுக்கு வேண்டிய எல்லா விதமான சுகத்தையும் பலத்தையும் சந்தோஷ சமாதானத்தையும் ஆறுதலையும் தேர்ச்சியும் தந்து வழிநடத்தி பாதுகாத்துக் கொள்ளும். இந்த நிலைமையிலும் நாங்கள் உண்மை ஆராதிக்கவும் உண்மை போற்றவும் உண்மை புகழவும் நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபைக்காக நன்றிகளும் துதியும் எடுக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்த ஒவ்வொருத்தருக்கும் நான் நன்றியையும் மனமார்ந்து செலுத்துகிறேன் ஆண்டவரே. நீர் எங்களோடு இருந்து பாதுகாத்துக்கொள்ளும். மீதியான நேரம் எங்களோடு இருந்து எல்லா காரியத்தையும் நேர்த்தியாக செய்து முடித்து உங்களை நாம் மையப்பட உடைய ராஜ்ய கட்டப்பட கிருபித்தார்கள் எல்லாவற்றையும் நீர் பொறுப்பெடுக்கிறோம். நீ பேசினால பிதாவே, ஆமென். இம்மட்டும் இந்த செய்தியை கேட்ட அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நன்றி.